வாங்காதரா பாவி. ஒரு அக்கா தண்ணியோடு பிறந்திருந்தாலும் இப்படி செய்யலையா கொடியவனி? அக்கா தங்கச்சியோடு பிறந்திருந்தாக்கா இதை விட பெரிய உதிராட்சி வாங்கி மாட்டின்னு தான் போகணும். எல்லாரும் அப்படியே நினைச்சிருந்தாக்கா கொண்டாட்டியா யார் வருவா? யாராவது ஒரு பண்ற பாவி எங்க என்ன கைத்து நோதானே இருக்கும் கிடையாதா? ஒரு பெண்களை பார்த்தா லீவ் இருக்கும் கிடையாதா? நன்றி கட்ட நாய். நாங்கள் கொடுக்க சம்பளத்தை வாங்கி பழைக்கக்கூடிய ஒரு இருக்க கிடையாதா? மனசாட்சி இல்லையா பாவி? நீ நல்லா இருப்படா, நீ நாசமா போயிடுபடி. இப்ப இவ சொல்றதுனால நான் நாசமா போடுவேன். இவனா கடவுளா? ஆண்டவா, என்னை காப்பாற்ற வர மாட்டியா? ஆண்டவா, ஆண்டவா, நீ அங்க அக்கால புடிச்சு நோண்டுவா. யாரு ஆண்டவன்? உலகத்திலேயே முதல் கடவுள் விநாயகன். தாயை போல தார வேண்டும் என்று கேட்டேனால் அந்த தேவடியா பையனை தெருக்கோயில் உட்கார வச்சிட்டாங்க. தாய் யாருக்கு நீங்க? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்திற்கு நீங்க தாய். தாய் போல பொண்டாட்டி உனக்கு கட்டின வக்கால வாய். வாயின வாயின தெரிந்த பையன், மூஞ்சின மகன தெரிந்த பையன், வக்கால வாய். அவன் இருவனா வாக்கல் போடு பாவி. ஆண்டவா, என்னை காப்பாற்ற வர மாட்டியா? தெய்வமே, இவ்வளவு ஆர்வமா பேசுறானே ஆண்டவா, இவனை அழைக்க வர மாட்டியா? குடிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தவன் சிவன். கூட்டார் அனுபவிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தவன் சிவன். அத்த மொண்டாச்சி வச்சுக்க சொல்லி கற்றுக் கொடுத்தவன் சிவன். மொண்டாச்சி தலைமையில தூக்கி வச்சு ஆண்டவன் சிவன். இவெல்லாம் செஞ்சா லீல, நாம செஞ்சா வர வர குடிக்காரு பையன். அப்புறம் அத்த மொண்டாச்சி வச்சுக்கணும் நமக்கு பட்ட பேர். அதுக்கு என்ன பேரு? உலகத்திலேயே பெரிய கடவுள் சிவன் என்று பட்ட பேர். எந்த வக்காலவோ என் வக்காலவோ கூட்டம் சொல்லு. உலகத்திலே 2 பொண்டாட்டி உள்ளவன் நியாயத்தை பேசாதான். யாருக்கு இல்ல 2 பொண்டாட்டி? அந்த சிவனுக்கு 2, விஷ்ணுவுக்கு 2, விநாயகனுக்கு 2 என்று இன்னொரு வரலாறு சொல்லு. சித்தி முத்தி என்று 2 மனைவியாம். 6 படை வீடு கொண்டவன், வள்ளி தேவியானை மணந்தவன், முருகனுக்கு. எவெல்லாம் வச்சுக்கலாம் 2 வாத்தா. நான் 1 வச்சு உனக்கு கசுக்குதானே கொளுத்துக்கார மேஸ்திரியா காசுக்குதா? அதெல்லாம் தேவ ரகசியம். மாநில பாவி தேவ ரகசியம்டா. எனக்கு தேவ ரகசியம். அதெல்லாம் தேவ ரகசியம். நீயோ சாதாரண மாநிலம். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். நான் உத்தமிதான். நான் உத்தமிதான், பத்தினிதான், உயர்ந்தவதான், கற்பு கரிசிதான் சொல்றேன்ல. பத்தினி ஒரு சில பேர் இந்த பூமியில வாழ்ந்தார். பேசினே இருந்தா அவர் போறாங்க பேசுறேன். ஆனா என்ன ஒரு நிமிஷம் என்னன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு குடும்பம் தினந்தோறும் சிவனடியாருக்கு உணவை கொடுத்து விட்டு பிறகு உணவை அருந்துவது வழக்கமா. ஆனால் எங்கு தேடியும் சிவனடியார்கள் கிடைக்கவில்லை. அப்பதான் பாக்குறான், உலகத்திலேயே பெரும் பாவத்தை செய்து விட்டோமோ, நாமும் சாப்பிட முடியல, சிவனடியானுக்கும் சாப்பாடு போட முடியலையே என்று யோசிக்கிறாங்க. அப்பதான் மும்மூர்த்திகள் மூவரும் சிவனடியார் ரூபத்திலே அவர்கள் முன் தோன்றி, நாங்கள் சிவனடியார்கள், ஆகையால் உன்னுடைய வீட்டிலே நாங்கள் உணவை அருந்த வேண்டும் அப்படின்னு முன்னாடி வராங்க. அந்த அம்மா போன ஒண்ணு, ஆனால் உணவை அருந்த வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை அப்படின்னா, நீ நிர்வாணமாக எங்கள் மூவருக்கு நீ பரிமாறினால் நாங்கள் உணவை அருந்துவதற்கு தயார். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன். ஒரு பெண்ணானவள் சொல்றது அசிங்கமா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெண்ணானவள் ஈண்டெடுத்த தாயினிடத்திலே நிர்வாணமாக காட்டுவதற்கு கூச்சைப்பட்டு எவனோ ஒருவனுக்கு மாங்கல்யம் சூடுகின்றானே மணவாளன், அவனுக்கு நிர்வாணமா காட்டுறான். இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை வாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு பொழுதும் இவன் ஒரு நாளும் நம்மை விட்டு மாற மாட்டான் என்பதற்காகத்தான் இவள் அவனிடத்திலே நிர்வாணத்தை காட்டுகின்றாளே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது.
பத்தவங்கிட்டே காட்டலையா? ஆனால் ஒரு மணவாள நிலத்திலே காட்டுகின்றாள் என்றால் இது அர்த்தம். ஆனா இவன் என்ன பண்றான்? இதை விட்டுட்டு அண்ணாண்ட தாவறான், அதை விட்டு அண்ணாண்ட தாவறான், அதை விட்டு அண்ணாண்ட போறான். எத்தனை தான் வச்சுக்கணும், எத்தனை தான் குச்சாராவன்னு தெரியல. இது இவ்வளவு நேரம் சொல்றது உங்களுக்கு. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வந்தோம். உங்க கதையை தந்து நான் இதில் சேர்க்க முடியாது. ஒரு நல்லது சொல்றேன்னா அதை கேட்டுக்கணும். ஆனா சம்மதித்தார். அப்பொழுது என்ன செய்தாலும் நானே ஒரு உத்தமையானார், பத்தினியானார், கற்பு கரிசியானார், மூவரும் குழந்தைகளாக போக கடவுள் என்ற சாபத்தை கொடுத்தார். கொடுத்த சாபம் பலித்தது. மூர்த்திகள் மூவரும் குழந்தைகளாக மாறினார்கள். அப்பதான் பார்க்கிறான். என்னத்தான் பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் குழந்தை முன்பதாக குளித்து விட்டு ஆடையை மாற்றுவதற்கு கூட தவறு என்று நினைப்பவள் நம்முடைய பெண்கள். அவதான் பார்க்கிறா. இருந்தாலும் குழந்தைகள் முன்பதாக நிர்வாணமாக பரிமாறக்கூடாது என்பதற்காக நான் உத்தமையானார், பத்தினியானார், என் ரோமமாகப்பட்டது நீளமாக வளர கடவுது என்று ரோமம் நீளமா வளர்ந்ததாங்க, வளர்ந்துதான். அப்பொழுது ரோமத்தை நீளமாக விட்டுவிட்டு அந்த சிவனடியாராக இருந்த 3 குழந்தைகளுக்கும் பரிமாறினார் என்று சொல்வார். அவர் வேற யாரும் கிடையாது, உலகத்திலே பத்தினியாக விளங்கக்கூடிய அனுசுயா. சொன்னால செஞ்சால அவ பத்தினி, நான் பத்தினி தான், நான் பத்தினி தெரிய ஒண்ணும் தேவையில்ல. இந்த உக்காந்துங்களேன் அவன் வெறும் சொக்கா மட்டும் இல்லாத அவன் அவன். நீ செய் பத்தினி தானே. நீ மறுத்து பேசுறேன். மனிதர்க்கும் ஆடை ஆபரணங்களை அகற்றி விட்டு உன் கால்பாதையை படுவதை கை கட்டி. அப்பா, நான் யாருக்கு என்னமா சதி செய்தேன்? எனக்கு 10 மாசம் பெற்றெடுத்த தெய்வமே, அரசாங்க குடும்பத்தில் பிறந்த ஆடம்பரமான வாய்க்கு வாயாடு செய்தி என் ஆசை எல்லாம் வீணாசையாக மாறிவிட்டது. அம்மா, இங்கிருந்தோ வைத்து பிறகு நாட்டி மாட வந்தவளின் குடும்ப நிலைமையை மாற்றி விட்டாளே. நான் மனமே கட்டி இருந்தேன். அம்மா, என் கோட்டை எல்லாம் இது மண்கோட்டையாக மாறிவிட்டது. தெய்வமே, சூறாவளி காட்சி முடிச்சிருந்தது. தாயி, அண்ணா, என் கூட பிறந்த தெய்வமே, தாய்க்கு மேலாக வளர்த்த அண்ணா, இப்படி மாறும் என்று தெரியாமல் போய்விட்டது. அண்ணா, எத்தனையோ கோயில், எத்தனையோ தாய் கோவில் தேடி போலல்ல. கையெடுத்து கொண்டீங்களா? உங்கிட்ட ஏடா வேண்டிக்கிறேன். அப்பா, நீ எங்க இருக்கின்றியோ தெய்வமே, எல்லாம் ஏற்படுத்தி வா. அப்பா, அப்பா, எனக்கு பதறுதப்பா. எங்களெல்லாம் வளர்த்த ஆளாக்குற தெய்வமே, எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வரப்போற தந்தையே, எங்களை எப்படிலாம் வளர்த்த ஆளாக்குறப்பா. என்ன பெத்தாவே
அப்பா, எங்களை 10 மாசம் சுமந்த தெய்வமே, தாய்க்கு மேலாக வளர்ந்த அப்பா, நீ செல்ல போவதோ கானகம். கானகம் அங்கு ஒருவேளை சென்று எவன் ஆகின ஒரு பிச்சைக்காரனை பார்த்து நீ திருமணம் செய்து கொண்டால் அண்ணனுடைய சீர்வரிசையாக ஏதுமே தெரியலையே. இந்த மனவத்தை மட்டும் ஒண்ணு வரக்கூடாது. ஒரு விஷயம், தாய்மார்களுக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, தீபாவளி பொங்கலானா வீட்டுல கறி எடுத்திருப்போம், மீன் எடுத்திருப்போம், முட்டை செஞ்சிருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனால் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இதுவே செஞ்சு வச்சுட்டு வந்து தெருவில் நின்று எட்டி பார்த்து கொடுக்கும். காரணம், ஆட்டா விட்டு சீர் வருமா, அண்ணன் எடுத்துன்னு வருவானா அப்படின்னு பார்க்கும். அவங்க அண்ணன் பெருசா தூக்கின்னு வந்துட மாட்டான். நேற்று வச்சு மீன் குழம்போம், முதநேற்று சுட்ட இட்லியும் இல்லைன்னா தூக்கின்னு வருவார். இதை கேவலப்படுத்துவதற்காக சொல்ல, ஏன் அதை தேடுகின்றார்கள் பெண்கள் தாய்மார்கள்? காரணம் என்னன்னு கேட்டா, சின்ன சிறு வயது முதற்கொண்டு அந்த வீட்டிலே சாப்பிட்டு சாப்பிட்டு நாட்டினுடைய சுவையானது அதை தேடும். இதான் உண்மை. அதனால்தான் இங்க என்னதான் இருந்தாலும் இது எதிர்பார்க்காது, பாசத்தோடு கலந்த அந்த கெட்டு போன சாப்பாடு தான் எதிர்பார்த்து நிற்கும். நீ சொல்ல போவதே கானகம். கானகம் அங்க ஒரு வேளை பிச்சைக்காரனை பார்த்து திருமணம் செய்து கொண்ட அண்ணனுடைய சீர்வரிசையாக ஏதுமே தங்களுடைய மனவத்தில் இந்த பாவி நான் யாருக்கு என்னமா சதி செய்தி சொல்றது? நான் யார் குடும்பத்தை நான் கெடுத்த தாயி? என்னை எப்படிலாம் வளர்த்த ஆளாக்கணும்மா. முந்தி தமிழ்ந்து 300 நாள் எவனோடு போராடி இன்றெடுத்த தாயி. இந்த பாவி நிலைமையை பாருங்களம்மா. அரசாங்க குடும்பத்தில் பிறந்த ஆடம்பரமான வாழ்க்கையில் வாயிலான நினைச்சேன் தாயி. யாருன்னா போடணும், துட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், வருத்தப்படாதுங்க. ஏன்னா நகை இருந்தா போடுங்க, போய் கொஞ்சம் ரசீது கொடுத்துருங்க. இல்ல இல்ல, அவங்க ஐயோ நம்மளால போட முடியல அப்படின்ற மனசு கஷ்டம் வரல. ஏன்னா சின்ன நதியா கம்பெனி இருந்தா கூட கேட்டு போடுங்க. ஒரு ரேட்ல தான் நான் வச்சு ரசீது குத்தாங்க கம்பெனி கேட்டு போட. அப்பா 10 மாசம் பெற்றெடுத்த அப்பா, நீ எங்க இருக்கின்றியோ தந்தையே? நீ பெற்றெடுத்த மக்களுக்கு என்னப்பா சொல்லிட்டு போனப்பா? உடைய மனைவிக்கு என்ன சொன்னீங்க ஐயா? இனிமேல் முகத்தை நான் பார்க்க முடியாதா? இந்த மண்ணுலகத்திற்கு விண்ணுலகம் சென்று விட்ட தந்தையே, என்னை கொண்டு வந்து கண்கனவா தெய்வத்தை பார்க்க முடியாதா? அத்தான், உனக்கு மாலை மணி மேலே, எனக்கு மாலை மணி மேலே, என்னை கொண்டு வந்த புண்ணியரே, ஏ மாமனாரி சின்னமேடா, ஏ ராஜா, எனக்கு மாலைய மாத்திராங்க, எனக்கு மாலைய மாத்திராங்க. என்னை கொண்டு வந்த புண்ணியரே, என் மாமனாரே கூப்பிடுங்க.
ராஜா என்னை கொண்டு வந்த சீமானு உனக்கு பள்ள தெருவாரி எனக்கு பள்ள தெருவாரி என்னை கொண்டு வந்த என் கனவா என்ன மாலையிட்ட புண்ணியரே எனக்கு பங்காளி மாமா பாரு ராஜா அந்த பத்திரி தாலி வாங்க என்னை கொண்டு வந்த சீமானே உங்களுக்கு பத்தா இருக்கும் சம்மதம்மா எனக்கு மூளை தெருவாரி எனக்கு மூளை தெருவாரி என்ன வாங்கி வந்த என் கனவா எனக்கு பூத்தாரி மாமன் மாறியா அந்த மூத்தவ தாலி வாங்க நான் வந்த ஒரு தீவில உங்களுக்கு மத்தா இருக்கும் சம்மதம்மா ராஜா உனக்கு கத்திரிக்காய் முடிக்கிட்டு உனக்கு கத்திரிக்காய் முடிக்கிட்டு என்ன மாலையிட்ட என் முறையே எனக்கு கரணம் போட்டே காசி மாடா ராஜா ஏ கரணம் வைக்கலையே என்னை கொண்டு வந்த புண்ணியரே நீ போட்ட காசி மாலே நான் நிக்கலையா ராஜா உனக்கு பூசணிக்கா முடிக்கிட்டு உனக்கு பூசணிக்கா முடிக்கிட்டு என்ன மாலையிட்ட என் கனவா எனக்கு போட்ட பூச போட்டே புத்தரடியா ராஜா என் புருஷ படிக்கலையே என்ன மாலையிட்ட என் துறையே ராஜா உனக்கு நான் புத்தரடி நான் நிக்கலையா என்ன கொண்டு வந்த ராஜா உனக்கு சுக்கி சுயட்டு வரும் உனக்கு சுக்கி சுயட்டு வரும் என்ன கொண்டு வந்த புண்ணியரே உனக்கு சொன்ன கப்பல் முன்னவரா ராஜா உன்னை நான் சொன்ன கப்பல் ஏற சொன்னேன் என்ன மாலையிட்ட எந்தூரையே நீ ஒரு சொர்க்க கப்பல் ஏறிட்டியா
ஏ ராஜா உனக்கு பாக்கி சுயட்டி வரும், உனக்கு பாக்கு சுயட்டி வரும். உங்களை பெத்தப்பா உனக்கு பார்த்த கப்பல் முன்ன வரா. ஏ ராஜா உன்னை பார்த்த கப்பல் ஏற சொன்னேன், அந்த சதிகார சண்டால உன்னை ஒரு பாய் கப்பல் ஏற்றிட்டானா. ராஜா உனக்கு நாங்க முள்ளு மேல முள்ளடிக்கி உங்களை பெத்தப்பா உனக்கு நாங்க முள்ளு மேல முள்ளடிக்கி உனக்கு நாங்க நெறிஞ்ச முள்ள நாங்க மேலடிக்கியா. ஏ ராஜா நாங்க அந்த முள்ளு மேல நின்று பார்த்தா, ஏ ராஜா நீ போல போல எங்களுக்கு தெரியலையா. ஏ ராஜா உனக்கு நாங்க கல்லு மேல கல்லடிக்கி, உனக்கு நாங்க கல்லு மேல கல்லடிக்கி என்னை கொண்டு வந்த புண்ணியரே, உனக்கு நாங்க கருங்கல்ல நாங்க மேலடிக்கியா. ஏ ராஜா நாங்க கல்லு மேல நின்று பார்த்தா நீ போற ஒரு காடகம் தெரியலையா. ஜெயம் ஜெயம். தாய் தெய்வம் தாய் தெய்வம் சொல்லினேங்கிற இல்லையா. இப்போ இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. ஒரு மகன் தவறான வழியிலே சென்று விட்டான், அவன் குடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து தாயானவளை உதைக்கிறான், உதைத்த உடனே தாயானவள் கீழே விழுகின்றார், விழுந்த உடனே பல்லானது உடைந்துதான். அந்த அம்மா ஆயிராங்க. பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து எப்போதும் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு சண்டைனா ஓடி போய் நிற்கும். இந்த அம்மா போகுது, ஏமா ஆயிர என்னம்மா என் புள்ள வச்சா எனக்கு பல்லு கீழே வந்துச்சு. இன்னொரு நாள் அதே மகன் குடித்து விட்டு உதைக்கிறான், அந்த தாய் கீழே விழுந்தா எதுவுமே ஆகல, அத கதறி 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 அழகலாம். ஒடியாத்து மறுபடியும் அந்த அம்மா, ஏமா அன்னைக்கு வச்சா உன் புள்ள நீ கீழே விழுந்த பல்லு கீழே வந்து போச்சு, அழுது நியாயம், ஆனா இப்பதான் எதுவுமே ஆகலையே ஏற என்று கேட்டிருக்க தாய் அழகா சொல்றாங்க. அன்னைக்கு வச்சா என் புள்ள என் பல்லு கீழே வந்துச்சு, இன்னைக்கு வதிக்கிறேன் எதுவுமே ஆகலையே, ஒரு வேளை என் மகன் காலிலே உள்ள பலமானது குறைந்து விட்டதோ என்று சொல்லி நான் கதறுகின்றேன் என்றான். ஏமா மோ நம்ம ஏமா நீ ரெண்டு பேரும் அப்படியா போய் பேசுங்க. இப்ப தாயி அவ எப்படி பொழைப்பா அப்படின்னு இல்லையா, என் புள்ள எதிர்காலத்துல எப்படி பொழைப்பான் அவன் சொல்லி ஆறலாம். இதான் சொன்னான், அதுதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுணும். பித்து இது பிள்ளைய பத்தியே யோசனை பண்ணி கிடக்கும், ஆனா புள்ள ஒருபோதும் ஒண்ணு நினைக்க மாட்டான். எதனா ஒரு புள்ள உண்மையா இருக்கும், இல்லைன்னா நான் சொல்ல வரல, 100க்கு 90 விட்டாங்குது. இவ்வளவு தூரம் பேசுறேன், பெத்தாத்தாளுக்கு நானே சோறு போடல, விஷம் வச்சிருவேன்றா, என்ன பண்றது, இந்த கொடுமையார அனுபவிக்கணுமா அது எவனா கட்டுங்கிறேன். சரி, அப்பேற்பட்ட வாக்கியத்துக்கு இன்னும் உயர்த்திருவாளர் மும்மூர்த்திகள் லிங்கநாதன், உயர்த்திருவாளர் லிங்கநாதன் ஐயா அவர்கள் மற்றும் தாமோதரன் ஐயா அவர்கள், இன்னும் மகாபிரபு, இன்னும் உயர்த்திருவாளர் மகாபிரபு ஐயா அவர்கள், அத்தகைய பெரியார்கள் மூவருமாக சேர்ந்து எங்கள் சிவஸ்ரீ நாடக மன்றத்தை பாராட்டி 501 ரூபாய், எங்கள் நாடக மன்றத்திலே கதாநாயகியாக வேடமிட்டு நடிக்கும் உயர்த்திருவாளர்
மணிதாஸ் அவர்களை பாராட்டி 101 ரூபாயும் வாரி வழங்கியிருக்கிறார். அன்புள்ளத்திற்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக நிறைந்திருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம். ஜெயம் ஜெயம் ஜெயம். ஆளாக்குற தெய்வமே எங்க இருக்கிறியோ சாமி, எங்களை இனிமேல் ஆறுதலுக்கு யார் அப்பா? அப்பா அப்பாவும் அன்பிக்கு ஈடாகுமா?
யாரம்மா வாழ்த்த போறார்கள்? இந்த கொடியவர்கள் அந்த நாட்டை விட்டு நாடு கழிச்சு விட்டார்களே, என்னாக பிறந்த பாவி நான் எங்கம்மா செல்வி? என் சிறியனன் வெளிநாடு இந்த பட்டப்படிப்பு முடித்து விட்டு தாய்நாடு உறவினர் லிகிதம் வந்து விட்டது. கடைசியாக என் சிறியனன் முகத்தை நான் பார்க்க முடியாதா அண்ணா? நீ எங்க இருக்கின்றியோ அண்ணா? இந்த பாவி எனக்கு விட்டு கொடுத்து விட்டார்களே.